Hi friends, welcome to my channel. இன்னைக்கு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எல்லா சாதத்துக்கும் ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷா இருக்குங்க. சப்பாத்திக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல மஷ்ரூம் வச்சு நம்ம எந்த சமையல் பண்ணாலும் அதை நல்லா க்ளீன் பண்ணிடணுங்க. நான் வந்து மஷ்ரூம்ல வந்து இந்த தண்டு பகுதியை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த கொடை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதியை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த தண்டு மாதிரி இருக்கிற பகுதி வந்து கொஞ்சம் கசக்கும். அதனால நான் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு ஓகேவா இருக்கு, நீங்க உங்களுக்கு உங்க வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன் அப்படின்னா, தண்டு பகுதியை நீக்கிட்டு கொடை பகுதியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நான் இப்போ காளானை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸா வெட்டுறேங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களோ நீங்க அப்படியே நீங்க வெட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அது நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கணுங்க. இப்போ இதுல வந்து வெட்டி வச்ச காளானை போட்டுருங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாத்து கூடயும் உப்பு கூட வேணும்னா நீங்க கொஞ்சோண்டு நீங்க போட்டுக்கோங்க. நான் இப்போ இதுல உப்பு போடலை. ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல இந்த மாதிரி கொதிக்குங்க. இப்படி கொதிக்கும் போது நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணி எல்லாத்தையுமே இருத்துட்டு காளானை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு நம்ம காளானை சமைக்கிறதுனால மஷ்ரூம்ல வந்து எந்த புழு பூச்சியும் இருக்காதுங்க. ரொம்ப கிளீனா இருக்கும். இப்போ ஒரு பெரிய பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் சூடானதும் 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி துருவி போட்டிருக்கிறேன். கேரட் துருவுறது இருக்கும்ல, அதுல வந்து துருவி போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடிசா நறுக்கி அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். முதல்ல வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு நம்ம போட்டால் போதுங்க. ரொம்ப அதிகமாக கறி மசாலா தூள் போட்டோம்னா நமக்கு வந்து காளானோட டேஸ்ட் வந்து தெரியாது. அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு இப்போ இதுவும் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஒரு 1 மினிட்டுக்குள்ள இது எல்லாமே வதங்கிடுங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம வடிகட்டி வச்சிருந்த காளானை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய இல்லாம சேர்த்துக்கணும். நீங்க கிரேவி மாதிரி பண்றீங்கன்னா தண்ணி ஆட் பண்றோம். இப்ப நம்ம வந்து ஃப்ரை மாதிரி பண்றதுனால தண்ணியே இல்லாம நம்ம இதை இப்ப சேர்த்தா போதும். இப்போ காளானை சேர்த்துட்டு இதுவும் நல்ல மிக்ஸ் ஆகணும். வெங்காயத்து கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு நீங்க தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மசாலா எல்லாம் வதங்கின பிறகு இப்போ உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பெரட்டு மட்டும் நீங்க எல்லாத்துலயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நீங்க பெரட்டி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலா கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு லஞ்சு செய்யலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சம் பருப்பு கூட்டு இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ஒரு ரசம் மட்டும் இருந்தால் போதுங்க. அன்னைக்கு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டதா ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.